Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு telescope. ஓகேவா? So telescope அப்படினா என்ன? So it is nothing but it is an optical instrument. எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா டிஸ்டன்ட்ல உள்ள ஆப்ஜெக்ட்டை, அதாவது தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்டை நம்ம கிளியரா பார்க்கிறதுக்கு, மேக்னிஃபை பண்ணி கிளியரா பார்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு டெலஸ்கோப். ஓகேவா? சோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம்? மைக்ரோஸ்கோப் பத்தி பார்த்தோம். சோ மைக்ரோஸ்கோப்னுடைய யூஸ் என்ன? ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு மைக்ரோஸ்கோப். ஓகேவா? சோ அப்ப ஸ்மால் ஆப்ஜெக்ட்டை நம்ம ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பக்கத்துல நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு பெருசா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? சோ டெலஸ்கோப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? தூரமா இருக்கிற பொருளை நம்ம மேக்னிஃபை பண்ணி பாக்குறதுக்காக. ஓகே, சோ நம்ம வந்து டெலஸ்கோப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தூரமா ஒரு பொருளை நம்ம பாக்குறோம், அந்த லைட் ரேஸ் வந்து நம்ம கண்ணுக்கு ரிசீவ் ஆகுது இல்லையா? சோ அந்த லைட் ரேஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, சோ டெலஸ்கோப் யூஸ் பண்ணும்போது it increases the amount of light which received by the eyes from the distant object. ஓகேவா? சோ இத மைக்ரோஸ்கோப்க்கும் டெலஸ்கோப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? ரைட். இப்போ டெலஸ்கோப்னுடைய ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் 1608ல வந்து ஹான்ஸ் லிப்பர்ஷே அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து டெலஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ ஹான்ஸ் லிப்பர்ஷேன்னு சொல்லுவாங்க, ஜோஹான்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் 1609ல வந்துட்டு கலீலியோ வந்து டெலஸ்கோப்பை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. சோ இவருக்கு எப்படி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவங்க ஸ்பெக்டக்கல்ஸ் மேக் பண்ற அந்த ஷாப்ல உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ ஸ்பெக்டக்கல்ஸ் மேக் பண்றதுக்கு நிறைய லென்ஸ் அங்க வச்சிருப்பாங்க இல்லையா? சோ யதார்த்தமா வந்துட்டு அவரு அந்த லென்ஸ் வழியா பார்க்கும்போது தூரமா இருந்த ஒரு வெதர் காக் வந்துட்டு, சோ வெதர் காக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் an instrument to show the direction of the wind. விண்டினுடைய டைரக்ஷனை காட்டுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, சோ அதுல வந்து நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு நம்மளுக்கு ஆரோ மார்க் போட்டு காட்டியிருப்பாங்க. அண்ட் மேல வந்து காக்னுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அதுல இருக்கும். ஓகேவா? சோ இத வந்து தற்செயலா இவர் இந்த ஷாப்ல இருந்து ஒரு லென்ஸ் வழியா பார்க்கும்போது இந்த வெதர் காக் வந்து அவங்களுக்கு நல்ல பெருசா மேக்னிஃபை ஆகி தெரிஞ்சிருக்கு. தூரமா இருந்தது, நல்ல மேக்னிஃபை ஆகி தெரிஞ்சிருக்கு. சோ இத ஒரு ஐடியாவா வச்சுதான் வந்து கலீலியோ வந்து டெலஸ்கோப் வந்து இன்வென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அவரு இன்வென்ட் பண்ண அந்த டெலஸ்கோப் வச்சுதான் ஜூபிட்டர்ல உள்ள சேட்டிலைட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் சர்டைன்ஸ்ல உள்ள அந்த ரிங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து 1611ல கெப்லர் வந்து டெலஸ்கோப் இன்வென்ட் பண்றாங்க. சோ இது எப்படி இருக்குன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் மாதிரி இருக்கு. ஓகே, சோ இவங்க கண்டுபிடிச்சது வந்து இட்ஸ் சிமிலர் டு தி ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். சரியா? ரைட். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். சோ டெலஸ்கோப் வந்து நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். சோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி. ஓகே, சோ ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அப்படின்னா, சோ இதுல நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து லைட்டோட எப்படி இன்டராக்ட் ஆகுது அதை வச்சு நம்ம இதை ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஓகே, சோ ஒன்னு வந்துட்டு ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப், இன்னொன்னு வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப். சரியா? So one is refractive telescope and another one is reflection telescope. So refractive telescope na இதுல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா லென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, reflection telescope ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா we are using the parabolic mirrors. So இதுல நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு parabolic mirror வந்து யூஸ் பண்றோம். ஓகே, so இந்த telescope type வந்து எப்படி பிரிச்சிருக்கோம்? It's based on the optical property. Okay, right. So அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப், அதாவது லென்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? இதுல வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு பாருங்க. கலீலியன் டெலஸ்கோப், கெப்லரின் டெலஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ், அபோக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர். ஓகே, அண்ட் ரிஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப்ல வந்துட்டு கிரெகரியன் டெலஸ்கோப், நியூட்டனியன் டெலஸ்கோப், காஸ்கிரெயின், ரிச்சர்ட் செரிட்டன். ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் உங்க புக்ல இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இத பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. சோ இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ இதுல வந்து ஜஸ்ட் உனக்கு ஒரு இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் மிஸ் சொல்றேன். இப்போ இந்த கலீலியன் டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம சொல்லியாச்சு இட் இஸ் அண்டர் தி ரிஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப் இல்லையா? சோ we are using the lens. சோ அப்ப கலீலியன் டெலஸ்கோப்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா லென்ஸ் யூஸ் பண்றோம். சோ ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கு.
ஐ லென்ஸ் வந்து இதுல என்னதான் இருக்குன்னா கான்கேவ் லென்ஸா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஆனா இதே கெப்லரியன் டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு 2 லென்ஸ் யூஸ் பண்றோம். பட் ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸும் ஐ லென்ஸ் ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். சரியா? ஸோ இந்த கலீலியன் டெலஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அண்ட் லைட் வெயிட்டாவும் இருக்கும். அண்ட் அதுல நம்மளுக்கு கிடைக்கிற வியூ பாத்தீங்கன்னா ஒரு நேரோ ஃபீல்ட் வியூ வந்து கிடைக்கும். ஓகே. பட் இதே கெப்லரியன் டெலஸ்கோப் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஹெவியா இருக்கும் அண்ட் லாங்கராகவும் இருக்கும். அண்ட் அந்த ஃபீல்டு வியூ பார்த்தோம்னா கலீலியன்ல வந்து நம்ம நேரோ ஃபீல்டு வியூன்னு பார்த்தோம். இது வந்து அதை விட ட்வைஸ் த டைம் வந்து நம்மளுக்கு ட்வைஸ் வியூ வந்து கொடுக்குது. ஓகே. அதை விட ட்வைஸ் அதனுடைய வியூ இருக்கும். ஸோ அதை நம்ம நேரோ அப்படின்னு சொல்ல முடியாது, வைடர் ஃபீல்டு வியூவை கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதே இந்த கலீலியன் டெலஸ்கோப் வச்சு தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஜூபிட்டர்ல இருக்கிற 4 சேட்டலைட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, சன்ல உள்ள ஸ்பாட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மூன்ல வந்து ஹில்ஸ் வேலிஸ் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க இந்த ரிஃப்ராக்ஷன் டெலஸ்கோப்லேயே வந்துட்டு நம்ம இந்த டைப்ஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க ரிஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப்ல வந்துட்டு கிரெகோரியன், நியூட்டோனியன், காஸ்கிரேன், ரிச்சர்ட் ஷெரிடேன் இந்த மாதிரி நிறைய டெலஸ்கோப் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிரர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டோனியன் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. இப்போ இங்க வந்து இங்க டாப்ல இருந்து லைட் ரேஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து உள்ள வருதுன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்க இந்த லோவர் எண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா மிரர் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த லைட் ரேஸ் இதுல பட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்ல பட்டு நம்மளுக்கு லைட் ரேஸ் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற ரேஸ் வந்து திரும்ப என்ன ஆயிரும், உனக்கு டாப் இங்கே வந்து உனக்கு வெளியவே வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல உனக்கு இன்னொரு மிரர், ஸோ இது வந்து பிரைமரி மிரர், இங்க நம்ம அடுத்து செகண்டரி மிரர் ஒன்று வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல இந்த லென்ஸ் இந்த லைட் ரேஸ் வந்து பட்டு ஸோ இது வந்து ஒரு பிளேன் மிரர். ஓகேவா? ஸோ மிஸ் சொல்லிட்டு இருக்கிறது நியூட்டோனியன் டெலஸ்கோப் பத்தி. ஓகேவா? ஸோ இதுல வந்து எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரி மிரர் இருக்கு, அடுத்த ஒரு செகண்டரி மிரர் இருக்கு. லைட் ரேஸ் அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க நேரா வந்து இந்த பிளேன் மிரர்ல படுது. ஓகே. ஸோ இந்த பிளேன் மிரர் நம்ம என்ன மாதிரி டில்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த லைட் ரேஸ் இதுல பட்டு இங்க உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி 90 டிகிரில ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த பிளேன் மிரரை வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இங்க என்ன ஆகுது, உனக்கு லைட் ரேஸ் இதுல பட்டு திரும்ப இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு இந்த டியூப்ல. ஸோ இங்க இது இந்த சைடு டியூப் வழியா நம்ம என்ன பண்ணலாம், வியூ பண்ணலாம். புரியுதா? ஸோ லைட் ரேஸ் வந்து இங்க இருந்து வந்து ஒரு மிரர்ல பட்டு திரும்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகி அங்க ஒரு செகண்டரி மிரர் வச்சு அதுல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி சைடு டியூப்ல நம்ம சைடுல அந்த டியூப்ல வந்து சைடுல ஒரு ஓப்பனிங் வச்சு இதுல நம்ம வியூ பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம வியூ பண்ண அந்த லைட் ரேஸ் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இது வழியா வரணும். ஸோ இது வழியா வர்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த மிரரை வந்து டில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லைட் ரேஸ் இதுல பட்டு உனக்கு ரிஃப்ளெக்ஷன் இப்படி நடக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இதுல வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ உனக்கு அப்போ இந்த நீ எந்த ஆப்ஜெக்ட் பார்த்தியோ அதனுடைய ஃபைனல் இமேஜ் வந்து உனக்கு இங்க கிடைக்குது. ஓகேவா? ரைட். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதே டெலஸ்கோப்பை வந்துட்டு இங்க ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. இங்க வந்துட்டு அதே டெலஸ்கோப்பை ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம என்ன திங்ஸ் பாக்குறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி 2 டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க என்ன எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா astronomical telescope and another one is terrestrial telescope. ஓகே. சோ இது எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குற திங்ஸ் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க, astronomical telescope and another one is terrestrial telescope. ஓகே. சோ astronomical அப்படினாலே உனக்கு தெரியும். சோ heavenly bodies, stars, planets, galaxy இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெலஸ்கோப் வந்து astronomical telescope. சரியா? சோ இது நம்ம வியூ பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும்னா இன்வெர்ட்டட் இமேஜா தான் கிடைக்கும். ஓகே. சோ astronomical telescope யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்குதுன்னா இன்வெர்ட்டட் இமேஜ். ஓகே. இப்போ அதே வந்துட்டு நம்ம இப்போ எர்த் சர்ஃபேஸ்ல யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே நீ எர்த் சர்ஃபேஸ்ல பாக்குற எல்லா பொருளுமே இப்போ நீ astronomical telescope யூஸ் பண்ணி பாக்குறோம். சோ பார்க்கும்போது என்ன ஆகுது, எல்லாமே உனக்கு இன்வெர்ட்டடா தான் தெரியும்.
ஏன்னா இந்த டெலஸ்கோப்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன உனக்கு, ஸோ லாஸ்டா கிடைக்கிற அந்த ஃபைனல் உனக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் இமேஜ் வந்து இன்வெர்டடா தான் இருக்கும் இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். ஓகேயா? ஸோ அப்போ நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா என்ன எப்படி இருக்கும், ஸோ எர்த் சர்ஃபேஸ்ல எல்லாமே எனக்கு தலைகீழ தெரியும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு அந்த இடத்துல அது எனக்கு யூஸ் ஆகாது. So we are using the terrestrial telescope in which we can get the erect image. So இந்த டெலஸ்கோப்ல உங்களுக்கு வந்து இன்வெர்டட் இமேஜ் கிடைக்காது. ஸோ நீ எர்த் சர்ஃபேஸ்ல நீ பார்க்கறத வந்துட்டு மேக்னிஃபை பண்ணி பெருசாவே பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் எரெக்டாவே பார்த்துக்கலாம், நேராவே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் ஆஸ்ட்ரானமிக்கலுக்கும் டெரஸ்ட்ரியலுக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க வந்து இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும், பட் இங்க வந்து எனக்கு கிடைக்கிற ஃபைனல் இமேஜ், ஸோ நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட், நம்ம ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கடைசியா கிடைக்கிற அந்த ஃபைனல் இமேஜ் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா எனக்கு ஆப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எரெக்டாவே இருக்கும். ஸோ அதனாலதான் எரெக்ட், அந்த ஃபைனல் இமேஜ் வந்து எரெக்டா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆஸ்ட்ரானமிக்கல் அண்ட் டெரஸ்ட்ரியலுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, டெலஸ்கோப் நம்ம யூஸ் பண்றதுனால அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிளானட்ஸா இருக்கட்டும், கேலக்சி எது நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு எலாபரேட் வியூ தரும். நல்லா உனக்கு அதை பத்தின ஒரு ஃபுல் வியூ வந்து கொடுக்கும் டெலஸ்கோப். ஓகே, அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கேமரா நம்ம அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனுடைய போட்டோகிராஃப்ஸை நம்ம வந்து டேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? And next one வந்து telescope can viewed even with a low intensity of light. So light நோட intensity, light நோட செறிவு நம்மளுக்கு கம்மியா இருந்தாலும் கூட நம்மளால டெலஸ்கோப்ல வியூ பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, frequent maintenance தேவை. ஓகே, அதை வந்து நம்ம frequent-ஆ மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அது வந்து ஈஸி போர்ட்டபிளும் கிடையாது, ஈஸியா கையில தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள். ஓகே, ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நீங்க ஜஸ்ட் டெலஸ்கோப்னா என்ன அண்ட் அதனுடைய அது யார் இன்வெர்ட் பண்ணிருக்கா, அதனுடைய யூசஸ் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ ரிஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இதுல வந்து லென்ஸ் யூஸ் பண்றோம், இல்ல பாரபோலிக் மிரர் யூஸ் பண்றோம். ஸோ இதுல சர்டன் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம பார்க்குற திங்ஸை பொறுத்து ரெண்டா பிரிக்கிறாங்க, ஆஸ்ட்ரானமிக்கல் அண்ட் டெரஸ்ட்ரியல். ஆஸ்ட்ரானமிக்கல் எதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் டெரஸ்ட்ரியல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம், அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு. ஸோ இது இன்வெர்டட் அண்ட் இது வந்து எரெக்டா இருக்கு. அண்ட் யூ ஹவ் சீன் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.